பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மகாராஷ்டிராவின் மும்பை பைதோனி பகுதியை சேர்ந்தவர் அப்துல்லா வயது 40, அவரது மனைவி நஸ்ரீன் வயது 35. தம்பதிக்கு 13 மற்றும் 16 வயதில் 2 மகள்கள் இருந்தனர். கடந்த 26ஆம் தேதி அப்துல்லாவின் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்தனர். அவர்களுடன் சேர்ந்து அப்துல்லா குடும்பத்தினர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டனர். உறவினர்கள் புறப்பட்ட பின் வீட்டில் பிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணியை அப்துல்லா குடும்பத்தினர் சாப்பிட்டனர். அடுத்த சில நிமிடங்களில் வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட 4வரும் மயங்கி விழுந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவர்களில் மூத்த மகள் ஏற்கனவே இறந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர். மீதமுள்ளவர்களும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து இறந்தனர். பிரியாணி சாப்பிட்ட அப்துல்லாவின் உறவினர்களுக்கு எந்த உடல்நல பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் தர்பூசணி சாப்பிட்டதாலேயே 4வரின் உடலிலும் விஷத்தன்மை ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து இறந்தவர்களின் திசுக்கள் மாதிரி சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் சாப்பிட்ட தர்பூசணி, பிரியாணி, தண்ணீர், மசாலா பொருட்கள், சமைக்காமல் வைக்கப்பட்டிருந்த கோழிக்கறி, அரிசி, பேரிச்சம்பழம் உள்ளிட்டவை ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்கள் அருந்திய தண்ணீர் பாட்டில்கள், தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த பானை ஆகியவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இவை அனைத்தும் மகாராஷ்டிர உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திற்கும் கலினாவில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் மகாராஷ்டிர உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் முதற்கட்ட சோதனை முடிவுகள் வெளியாகியுள்ளன. விசாரணையில் இதுகுறித்து அதன் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது: இறந்த 4வரும் கடைசியாக சாப்பிட்ட உணவாலேயே இறந்திருப்பதாக சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் இறுதியாக சாப்பிட்ட தர்பூசணியால் அவர்கள் உயிர் இழக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. உடல்நலக் குறைவின் வேகம், நோயின் தீவிரம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது ஆகியவை ஒரு சாதாரண உணவு வழி நோயுடன் ஒத்துப்போகவில்லை. உணவு அசுத்தமாவதால் வாந்தி அல்லது அஜீரண கோளாறு ஏற்படலாம். ஆனால் அது இவ்வளவு கடுமையான விஷத்தன்மைக்கும் மரணத்திற்கும் வழிவகுக்காது. உணவை நஞ்சாக மாற்றும் பாக்டீரியாவால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தடய அறிவியல் ஆய்வக முடிவின் வாயிலாக மட்டுமே தெரியவரும். பிற உணவுப் பொருட்களும் தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என அவர் கூறினார். இறந்தவர்களின் உடல்களில் சக்தி வாய்ந்த வலி நிவாரணியான மார்பின் கலந்திருந்தது உடற்கூறு ஆய்வு பரிசோதனை வாயிலாக தெரியவந்துள்ளது. அவர்களின் இதயம், மூளை மற்றும் குடல் போன்ற முக்கிய உறுப்புகள் பச்சை நிறமாக மாறியிருந்தது கண்டறியப்பட்டது. இது சாதாரண உணவு நச்சுத்தன்மையால் ஏற்பட்ட வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்துல்லா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏதாவது மன உளைச்சலில் இருந்தனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒரு சாதாரண விபத்து மரணமா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா என்ற அடிப்படையில் மும்பை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலினா தடயவியல் ஆய்வகத்தின் இறுதி அறிக்கைக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். அந்த அறிக்கைக்கு பிறகே மரணத்திற்கான உண்மையான காரணம் பாக்டீரியா தொற்றா அல்லது விஷமா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவரும்.